இரட்சகரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லாத விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் ஜீவ பாதை எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்தி வரவிருக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையின் சமாதானமும் இரக்கமும் தயவும் அவருடைய அளவில்லாத மன்னிப்பும் சதா காலங்களிலும் உங்களுக்கு, உங்கள் குடும்பத்துக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கும் தடையில்லாமல் கிடைக்க வேண்டும் என்றும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நல்ல நாளிலும் ஆண்டவர் சமூகத்திலே எப்படியாவது ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுவார் என்று வந்திருக்கிற அந்த எண்ணத்தோடு பார்த்து கொண்டிருக்கிற, அந்த சிந்தையோடு பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு உங்கள் மத்தியிலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்பதை நீங்கள் ஒரு நாளும் மறந்துவிடக்கூடாது. என் அன்பு தேவ பிள்ளைகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் தான் இயேசு கிறிஸ்து. ஒரு மகிமையான தேவன், அவர் இரக்கமுள்ள தேவன், மன உருக்கமுள்ள தேவன். நாம் எப்பொழுதும் அவரை மட்டும் பிரியப்படுத்தணும். எப்படி அவரை பிரியப்படுத்துவது? பொன்னை கொடுத்தா, பொருளை கொடுத்தா என்று சொல்லி பார்த்தால் அதிலெல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது. ஆண்டவரை பிரியப்படுத்துவது எப்படி என்று சொன்னால், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். உண்மையான ஒரு வாழ்க்கை, உத்தமமான ஒரு வாழ்க்கை, யாருக்கும் தீங்கு இழைக்காத ஒரு வாழ்க்கை, இதை இயேசு விரும்புகிறார். பகை உணர்வை வளர்த்து கொள்ளாத ஒரு வாழ்க்கை, எல்லோரும் நேசிக்கணும். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், உன் சத்துருவையும் சிநேகி என்று சொல்லி சொன்ன அந்த இயேசு வார்த்தையின்படி நாம பார்க்கிற பொழுது, இயேசுவை நேசிக்கிற பொழுது, இயேசு கிறிஸ்து சொன்ன பிரகாரம் சத்துருவை சிநேகிக்கிற பொழுது அவரை நாம் பிரியப்படுத்தலாம். இயேசு கிறிஸ்துவை நாம பிரியப்படுத்துகிற பொழுது அவர் நம்மீது இரக்கம் உள்ளவர். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் இருக்கிறது. அதிகமான அளவுக்கு ஜெபிக்கிறார்கள், அதிகமானபடி வேதம் வாசிக்கிறார்கள். ஏன் அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை? அவர்களுடைய வேத வாசிப்புகள் ஏன் அங்கீகரிக்கப்படவில்லை என்று சொன்னால், கடமைக்காக ஜெபிக்கிறார்கள், யாரோருடைய நெருக்கத்திற்காக ஜெபிக்கிறார்கள். யாருடைய நெருக்கத்திற்காகவோ கடமைக்காகவோ ஜெபம் என்றது, வேத வாசிப்பது இருந்தால் பிரதிபலனை பெற்றுக் கொள்வது மிகவும் கடினம். தேவச்சனமே, நீங்கள் உண்மையும் உத்தமமாக ஊழியக்காரர்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், வேதவாசியுங்கள் என்று சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் உங்களை ஊக்குவிக்கிறார்கள், உங்களை தைரியப்படுத்துகிறார்கள். ஊழியக்காரர்கள் உங்களுக்கு அவசியம். ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். ஊழியக்காரர்கள் தேவன் உங்களுக்காக அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, தெரிந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி, உங்களுக்காக வழக்காடுவதற்காக தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி, உங்களுக்காக வழக்காடுகிறவர், தேவனிடத்திலே உங்களுக்காக திறப்பலை நிற்கிறவர், உங்களுக்காக உபவாசம் இருந்து ஜெபிக்கிறவர். ஆதலால் உங்கள் மீது ஊழியக்காரருக்கு ஒரு கரிசனை உண்டு, அக்கறை உண்டு. நீங்கள் வேண்டுமானால் நினைக்கலாம், ஊழியக்காரர் அடிக்கடி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரே, எப்பொழுதுமே ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, வேதம் வாசிங்க, அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, அப்படி இருங்க, இப்படி இருங்கன்னு சொல்றாங்களேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். அவர் சொல்லிதான் ஆக வேண்டும். எப்படியாவது உங்களுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கணும், எப்படியாவது ஜனங்கள் ஆசீர்வாதமாய் இருக்கணும், எப்படியாவது ஜனங்கள் மனம் திரும்பி குணப்பட்டு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து விடுதலை பெற்று ஒரு நல்ல ரட்சிப்பின் வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை, ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை ஜனங்கள் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஊழியக்காரர்கள் எல்லாம் ஒரு பாரத்தோடு, ஒரு கரிசனையோடு அழைக்கப்பட்ட அழைப்பின்படி
உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் திறப்பலை நின்று செபித்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் உங்களுக்கு அழுத்தம் கொடுக்கிறார்கள் என்று சொன்னால் உங்களை தொந்தரவுபடுத்துவதற்காக அல்ல, உங்களுடைய நன்மைகளுக்காகவே அழுத்தம் கொடுக்கிறார்கள். ஆலோசனை இல்லாத இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப தேவனுடைய ஊழியக்காரர்கள் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறவர்கள். தேவனுடைய ஊழியக்காரனிடத்தில் நீங்கள் ஆலோசனை கேட்டு எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அது ஆசீர்வாதமாக இருக்கும். எந்த ஒரு காரியத்துக்கும் ஊழியக்காரரை அழைத்து நீங்கள் அந்த காரியத்தை நடப்பிப்பீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஊழியக்காரன் என்பவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனால் ஆரோனை போல அழைக்கப்பட்டவன், தேவனால் மோசையை போல தெரிந்து கொள்ளப்பட்டவர். என் அன்பு தேவச்சனமே, ஊழியக்காரனையும் நேசிக்க வேண்டும். ஊழியக்காரர்கள் எப்போதும் உங்களை கடிந்து கொள்ளுவது போல உங்களுக்கு தோணலாம். ஆனால் உங்களை அதிகமாய் நேசிக்கிறது யார் என்று சொன்னால் உங்கள் உறவுகளை காட்டிலும் உங்களுடைய சொந்தங்களை காட்டிலும் உங்கள் ஊழியக்காரர்கள் தான் உங்களை அதிகமாய் நேசிப்பார்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கணும் என்பதிலே ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் ஆசை உண்டு, விருப்பம் உண்டு. அதை நிறைவேற்றுவதற்காகத்தான் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் எல்லா ஜனங்கள் மீதும் கரிசனை காண்பிக்கிறார்கள், இரக்கத்தை காண்பிக்கிறார்கள், ஆலோசனை கொடுக்கிறார்கள். இந்த தப்பை செய்யாதீர்கள், இந்த தவறுகளை செய்யாதீர்கள், மனம் திரும்புங்கள், குணப்படுங்கள், கோபப்படாதீர்கள், எரிச்சல் அடையாதீர்கள், சண்டை போடாதீர்கள், பிரிவினைகளை உண்டு பண்ணாதீர்கள் என்று சொல்லி எல்லாம் ஆலோசனை கொடுக்கிறார்கள். பிரிவினைகளையும் சண்டைகளையும் எரிச்சல்களையும் நோய்களையும் வியாதிகளையும் வறுமையும் கடனையும் கொண்டு வருகிற பொல்லாத ஆவிகளை எல்லாம் கடிந்து கொள்வதற்காக அவர்கள் உங்களுக்காக திறப்பில் நிற்கிறார்கள். அதனால் என் அன்பு தேவச்சனமே, எந்த ஒரு காரியமானாலும் நீங்கள் உண்மையிலே ஊழியக்காரர்களிடத்தில் ஆலோசனை கேட்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஒன்று மாத்திரம் உண்மை, தேவன் விரும்புகிறதெல்லாம் அவரை பிரியப்படுத்தணும், அவரை பிரியப்படுத்தணும். ஆண்டவரை பிரியப்படுத்துகிற பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். என் அன்பு தேவச்சனம், இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வாழ்க்கை உடைந்து போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இருதயம் நொறுக்கப்பட்டவர்களாய். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வியாதியே வாழ்நாள் முழுவதும் வியாதியில இருந்தே நாட்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். வேதனை, துக்கம், பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, பேரம்பேத்தினுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் வறுமை, ஒரு பக்கம் நெருக்கடிகள். அநேகருக்கு வேலை பார்த்து சம்பளம் வரவில்லை, அதனால மன உளைச்சல்கள், மன துக்கம். செய்யாத தவறுக்கு பனிஷ்மெண்ட், செய்யாத தவறுக்கு தன்னை விலைக்கு தூரப்படுத்துகிறது, ஏதோ ஒரு விதத்தில் தண்டிக்கப்படுது, வெறுக்கப்படுகிற ஒரு சூழல், மறக்கப்படுகிற ஒரு சூழல். உதவி செய்ய ஆளு இல்லை, தூக்கி விடுவதற்கு ஆளு இல்லை, ஆலோசனை சொல்வதற்கு ஆளு இல்லை. இப்படி பலதரப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கிறேன். அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்களை நேசிக்கிறார். மனம் உடைந்திருக்கிறாயோ, மனம் நொறுங்கி வாழ்க்கையில விரக்தி அடைந்திருக்கிறாயா, எதற்காக நான் வாழ வேண்டும் என்று சொல்லி மனமுடைந்திருக்கிறாயோ, வாழ்ந்தது போதும் என்று சொல்லி தன் வாழ்க்கையின் மீது ஒரு வெறுப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே, மகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையை மாற்றுவார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையில எல்லா விஷயத்திலும் எல்லா விதமான காரியத்தில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவார். வேதம் சொல்லுகிறது, கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரமாய் அறுப்பான் என்று.
என் அன்பு தேவச்சனமே, நீ தொடர்ந்து கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தில் விதைத்துக் கொண்டிருப்பாயானால் நீங்கள் செய்ய வேண்டியதை நீங்கள் தினந்தோறும் சோர்ந்து போகாமல் செய்து கொண்டே இருங்கள். நன்மை செய்கிறவர்கள் நன்மை செய்து கொண்டே இருக்கட்டும். ஜெபிக்கிறவர்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே இருங்கள். வேத வாசிக்கிறவர்கள் தொடர்ந்து வேதத்தை வாசித்துக் கொண்டே இருங்கள். ஆண்டவரை நம்பி காத்திருக்கிறவர்கள் ஆண்டவரை நம்பி காத்துக் கொண்டே இருங்கள். என் அன்பு தேவச்சனமே, ஆண்டவரை நம்பி இருக்கிற பொழுது அவர் உங்களை கைவிடவே மாட்டார். வேதனையோடு வாழ்கிற மகனே, மகளே, உன் வேதனையை மாற்றுவதற்கு தான் கர்த்தர் பிரியப்படுகிறார். உன் வேதனைகளை, உன் உச்சத்தில் உன்னால் தாங்க முடியாத வேதனைகளை, உன் நெருக்கங்களை, போராட்டங்களை நீக்கி போடுவதற்கு, விலக்கி போடுவதற்கு இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயோ, என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு சகோதரனே, சகோதரியே, நீ வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தரிடத்தில் பதில் உண்டு. நீ ஒரு சொட்டு கண்ணீர் வடித்தாலும் கூட ஒரு சொட்டு கண்ணீருக்கும் இயேசு கிறிஸ்து பதில் கொடுக்கிறவர். இந்த உலகம் உன்னை உதாசீனப்படுத்தலாம். இந்த உலகம் உன்னை வெறுத்து விடலாம். இந்த உலகம் பார்க்கிற பார்வையோ கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கலாம். படிப்பு அளவில் உன்னை பார்க்கலாம், அழகு லெவலில் பார்க்கலாம், பதவி அளவில் பார்க்கலாம், இல்ல பண அளவில் பார்க்கலாம். நீ இதில் எல்லாவற்றிலும் தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, வீழ்ந்த நிலையில் இருந்தாலும் சரி, ஏன் தோல்வியின் நிலையில இருந்தாலும் சரி, என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு உன்னை தூக்கிவிட விரும்புகிறார். இயேசு உன்னை உயர்த்த விரும்புகிறார். கலங்காதே மகனே, ஆண்டவர் உனக்கு அற்புதம் செய்வார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில், அநேக குடும்பத்தில் நான் பார்க்கிறேன், கண்ணீரோடும் கவலையோடும் காலங்களை கடத்தி கொண்டிருக்கிறார்கள். நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நிம்மதியான தூக்கம் கிடையாது. நிம்மதியான வாழ்க்கையில காலங்களை கடத்துவதற்கு முடியவில்லை. பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, பணம் இல்லாத ஒரு சூழல், பண நெருக்கடி, தேவை இருக்கிறது, சொந்த வீடு இல்லை, வாங்கின கடன் அடைப்பதற்கு வழி தெரியவில்லை, வட்டி கொடுப்பதற்கு வழி தெரியவில்லை, சம்பாதித்த பணமெல்லாம் பொத்தலான பையில் போல, பொத்தலான பையிலை போட்டது போல இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறது. எவ்வளவு வந்தாலும் மீதி எடுக்க முடியவில்லை, கடன் தான் மீதியாக இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி, மாத்திரை, மருந்து, மருத்துவம் என்று சொல்லி செலவாகிக் கொண்டே இருக்கிறது. எப்பொழுது இதெல்லாம் மாறும், எப்பொழுது இந்த பிரச்சனைக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும் என்று சொல்லி ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரனே, சகோதரி, பெற்றோர்களே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் ஒரு நாள் இதையெல்லாம் மாற்றுவார். இயேசு கிறிஸ்துவைகளெல்லாம் ஒரு நாள் மாற்றுவார். பல ஆண்டுகள் ஆகிவிட்டது, வயது கடந்து கொண்டே இருக்கிறது. பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் இல்லை. திருமணங்கள் தாமதமாகிக் கொண்டே இருக்கிறதா, திருமணங்கள் தடைப்பட்டே கொண்டிருக்கிறது, கைகூடி வருகிறது, நின்று விடுகிறது. ஏதாவது ஒரு சூழ்ச்சி, ஏதாவது ஒரு பிரச்சனை, திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது. பெற்றோர்கள் உள்ளம் நொறுங்கி கொண்டிருக்கிறார்கள். ஐயோ, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியத்தை நான் செய்துவிட மாட்டேனா? என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல காரியம் நடந்து விடாதா? என் காலத்துக்கு முன்பாக என் பிள்ளைகளுக்கு ஒரு நன்மை நடந்து விடாதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பெற்றோர்களே, இயேசு கைவிட மாட்டார். இப்படிப்பட்ட நிலை இருக்கிற பெற்றோர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். பிள்ளைகள், ஐயோ, நமக்கு இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு நல்ல காரியம் நடக்கவில்லையே. குழந்தை இல்லாத தம்பதிகள் சிறு குழந்தைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது உள்ளம் நொறுங்கி போகிறார்கள், உள்ளம் உடைந்து போகிறார்கள். ஐயோ, நமக்கு ஒரு குழந்தை இல்லையே, நமக்கு ஒரு குழந்தை இருந்தால் இப்படி அல்லவா இருக்கும் என்று சொல்லி கண்ணீர் விட்டு வாழ்க்கையில மனம் உடைந்து வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பு தம்பதிகளே, சகோதரனே, சகோதரியே, குழந்தை பாக்கியத்தை கர்த்தரால் கொடுக்க முடியும்.
எத்தனை வருஷமானாலும் சரி, ஆண்டவரை சார்ந்து நீங்கள் வருகிற பொழுது நிச்சயமாய் உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். ஒரு நாள் அன்னாளின் கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஒரு நாள் ராகேலுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. ஒரு நாள் சாராளுடைய கண்ணீர் துடைக்கப்பட்டது. என் அன்பு தேவச்சனமே, என் அன்பு தேவ பிள்ளைகளை, குழந்தை இல்லையே என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற பெற்றோர்களே, குழந்தை இல்லையே, என் பேரனுக்கு குழந்தை இல்லை, என் பேத்திக்கு குழந்தை இல்லை, என் பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, ஐயோ எங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்லி ஏங்கி தவிக்கிறவர்களுக்கு உங்களுடைய கண்ணீரை கர்த்தர் துடைக்கிறார். ராகேலுடைய கண்ணீரை துடைத்தவர், அன்னாளுடைய கண்ணீரை துடைத்தவர், இதோ உங்களுடைய கண்ணீரையும் துடைப்பதற்கு வல்லவராகவே இருக்கிறார். என் அன்பு தேவச்சனமே, அந்த தேவனுடைய பாதத்திலே நீங்கள் வருகிற பொழுது உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். உங்கள் கண்ணீர் துடைக்கப்படும். ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்கிறவராயிருக்கிறார். வாழ்க்கையில எடுக்கிறதெல்லாம் தோல்வி அடைகிறது. எதை எடுத்தாலும் தோல்வி, எடுப்பதெல்லாம் தோல்வி அடைந்து கொண்டே இருக்கிறது என்று மனம் உடைந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, தோல்வியில் இருந்து உன்னை மீட்டெடுக்க தான் கர்த்தர் விரும்புகிறார். உன் தோல்வியில் இருந்து உன்னை மீட்டெடுத்து ஜெயத்தை கொடுக்க கர்த்தர் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்பதை மறந்து விடாதே. நீ எத்தனை முறை தோற்று போனாலும் நிச்சயமாய் ஒரு முறை நீ ஜெயிப்பாய். ஏனென்று சொன்னால் ஜெயம் கொடுக்கிற இயேசு கிறிஸ்துவன் கூடவே இருக்கிறார். எத்தனை முறை தோற்று போனாலும் கலங்காதே, நிமிர்ந்து நில், சோர்ந்து போகாதே. ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அநேகரை நான் பார்க்கிறேன். அநேக குடும்பங்களுக்கு ஜெபம் பண்ணுகிற பொழுது வியாதியில் இருக்கிறவர்களை பார்க்கிறேன். தீராத வியாதி, பிள்ளை சூனியத்தினால் உண்டான வியாதிகள், சேவனையினால் உண்டான மரண வியாதிகள், மருந்துகளாலும் மாத்திரைகளாலும் குணமாக்க முடியவில்லை. எங்க போனாலும் குணமாகவில்லை. பல ஆண்டுகளாக பல வியாதிகள் தீர முடியாமல் இருக்கிறவர்கள் உண்டு. ஆண்டவரால் கூடாதது ஒன்றுமல்ல. 38 வருஷம் வியாதி படுக்கையில இருந்தான் என்று வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. வேதத்தில் 38 வருஷம் வியாதி படுக்கையில இருந்தவனை தேடி போன கர்த்தர், அதே நிலைமையில ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், எத்தனை வருஷமானாலும் சரி, 38 வருஷம் வியாதி படுக்கையில இருந்த மனுஷனை தேடி போனார் என்று சொன்னால், அதே இயேசு உங்களையும் தேடி வருவார். அதே இயேசு உன்னையும் தேடி வருவார். ஐயோ, என் பிள்ளை நெடுங்காலமாய் வியாதி படுக்கையில இருக்கிறானே, வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறானே, வியாதியோடு போராடி கொண்டிருக்கிறானே என்று சொல்லி உன்னை தேடி இயேசு வருவார். உன்னை தேடி இயேசு வருவார். உனக்கு இலவசமாய் சுகம் கொடுப்பார். 38 வருஷம் வியாதி படுக்கையில இருந்தவனை தேடி போய் இலவசமாய் சுகம் கொடுத்த கர்த்தர், என் அன்பு தேவ பிள்ளையே, இன்றைக்கு உன்னை தேடி வருகிறார். உனக்கு இலவசமாய் சுகம் கொடுப்பதற்கு. என் அன்பு தேவச்சனமே, இப்படிப்பட்ட நிலையில பொன் பொருளை இழந்து, வீட்டை இழந்து, காட்டை இழந்து, வருமானத்தை இழந்து, சுகத்தை இழந்து, சௌக்கியத்தை இழந்து, ஆரோக்கியத்தை இழந்து தவிக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரியே, கணவனை இழந்து, பிள்ளைகளை இழந்து, தாயை இழந்து, பெற்றோரை இழந்து தவிக்கிற பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து உங்களை தேடி வருகிறார். அந்த இயேசு உன்னை தேற்றும்படியாய் தேடி வருகிறார். ஐயோ, என் சகோதரனை நாங்கள் இழந்து விட்டோமே என்று சொல்லி ஓ என்று அழுது கொண்டு புலம்பிக் கொண்டிருந்த, கண்ணீர் வடித்து வேதனையோடு துக்கத்தோடு இருந்த அந்த மரியாள் வீட்டுக்கு இயேசு கிறிஸ்து கடந்து போகிறார். அந்த மரியாள் வீட்டுக்கு கடந்து போகிற பொழுது ஓடோடி வருகிறார்கள். ஐயா, நீர் மாத்திரம் இருந்திருப்பேன் என்று சொன்னால் என் சகோதரன் மரித்திருக்க மாட்டான் என்று சொல்லி ஓடி போய் அழுது, ஓவென்று அழுது, கண்ணீர் விட்டு அழுதார்கள், புலம்பினார்கள், வேதனைகள் எல்லாம் அவருடைய பாதத்திலே கொட்டினார்கள். அவருடைய மன உளைச்சலையும் மன வேதனைகளையும் அவருடைய துக்கங்களையும் கண்டு, அவருடைய கண்ணீரை கண்டு இயேசு பெருமான் அங்கே மனம் கசந்து அழுதார் என்று வேதம் சொல்லுகிறது.
35வது வசனத்தில் சொல்லுகிறார், இயேசு கண்ணீர் விட்டார் என்று. அங்கே நாம யோவான் 11ஆம் அதிகாரத்தில் 35வது வசனத்திலே இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவச்சனமே, பாருங்க, ஒரு மனுஷ வேதனைப்படையில, ஒரு மனுஷன் துக்கப்படையில, ஒரு குடும்பம் ஒருவரை இழந்து நிற்கிற பொழுது, நிற்கதியாய் நிற்கிற பொழுது, என்னெல்லாம் இழந்து நிற்கதியாய் நிற்கிறீர்களோ, நிற்கதியாய் நிற்கிற உங்களை தேடி இயேசு வருகிறாருங்க. அவர் உங்கள் மீது கரிசனை உள்ளவர், உங்கள் மீது இரக்கம் உள்ளவர். அவர் உங்களுக்காக கண்ணீர் சிந்துகிறவர். இயேசு கண்ணீர் விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என் அன்பு தேவச்சனமே, இந்த மரியாளுடைய வாழ்க்கையில குடும்பத்தில் ஒரு அற்புதம் செய்த அதே இயேசு உங்கள் குடும்பத்திலே ஒரு அற்புதம் செய்வார். உங்கள் குடும்பத்திலே அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு அற்புதம் செய்வார். அந்த மார்த்தாள் மரியாளுடைய கண்ணீரை துடைத்த அதே கர்த்தர் உங்கள் குடும்பத்திலே இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் சொன்னால், இதோ ஆண்டவர் உங்கள் கண்ணீரை துடைக்க உங்கள் பட்சத்திலே வந்திருக்கிறார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்கள் கண்ணீரையும் துடைக்க வல்லமை உள்ள தெய்வங்க. அவர் மன உருக்கம் உள்ளவர். அவர் அதிகமாய் நேசிக்கிற கர்த்தர். இந்த உலகத்தில் உங்களுக்கு ஆறுதல் சொல்ல ஆள் இல்லாமல் இருக்கலாம், உங்கள் கண்ணீரை போக்குவதற்கு ஆள் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இயேசு உங்களுக்கு எல்லாமாய் இருக்கிறார். உங்கள் பட்சத்தில் உங்களை தேடி வந்து, அந்த லாசரு மரித்து விட்டார் என்று அறிந்தவுடனே ஓடோடி வந்தாரே, வந்து அந்த குடும்பத்தின் கண்ணீரை துடைக்கவனமாய் மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பி கொடுத்தார். அவர்களோடு துக்கத்திலே அவர்கள் துக்கத்தை அவர் சுமந்தாருங்க. அவர் கண்ணீரை துடைத்தார். மரியாள் குடும்பத்தினுடைய, மார்த்தாள் குடும்பத்தினுடைய கண்ணீரை துடைத்தார். ஐயோ, என் சொந்த சகோதரனை இழந்து விட்டோமே என்று சொல்லி தவிக்கிற வேளையில அந்த தவிப்பை கண்ட இயேசு கிறிஸ்து அவர்களுடைய தவிப்பை மாற்றினார். இன்றைக்கு ஒருவேளை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற குடும்பத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு தேடி வருகிறார். உங்களுடைய துக்கத்தை மாற்றும்படியாய், உங்கள் கண்ணீரை துடைக்கும்படியாக இயேசு கடந்து வருகிறாருங்க. எல்லா கவலையும் மாற்றுகிறவர், எல்லா துக்கத்தையும் மாற்றுகிறவர் இயேசு இன்றைக்கு உங்களை தேடி உங்கள் பட்சமாய் வருகிறார். இயேசு இன்றைக்கு உங்கள் குடும்பத்தை தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் பிள்ளைகளை தேடி வருகிறார். தேவ பிள்ளையை கலங்காதே. இன்னைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பாருங்க, ஒரு நல்ல வார்த்தை. சங்கீதங்களின் புஸ்தகம் 130ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்திலே ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு. ஒரு வார்த்தை, நல்ல வார்த்தை, வாசிக்கலாம். எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்திற்கு காத்திருக்கிற சாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாய் என் ஆத்துமா ஆண்டவருக்காக காத்திருக்கிறது என்று இங்கே தாவீது பாடுகிறார். என் அன்பு தேவ பிள்ளைகள், ஒருவேளை இன்னைக்கு நீங்களும் கூட இந்த செய்தியை பார்த்து கொண்டிருக்கிற, கேட்டுக்கொண்டிருக்கிற, பார்க்க இருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில, என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, என் குடும்பத்தில என்னைக்கு ஒரு விடியல் வரும் என்று ஒருவேளை நீங்கள் சாமக்காரர்களைப் போல, எப்பொழுது விடியும் என்று காத்து கொண்டிருக்கிற சாமக்காரர்களைப் போல, என் வாழ்க்கையில என்னைக்கு ஒரு விடிவு காலம் வரும் என்று சொல்லி நீங்கள் காத்து கொண்டிருக்கிறீர்களா? தாவீது சொல்லுகிறார், அப்படிப்பட்ட சாமக்காரர்களைப் போல, ஓ எப்பொழுது விடியும், நாம் முழுவதும் காவல் காத்துக் கொண்டிருக்கிறார்கள், எப்பொழுது விடியும் என்று சொல்லி, நாம் முழுவதும் ரக்காலம் முழுவதும் பாதுகாத்துக் கொண்டிருக்கிற, பாதுகாப்பை நிர்ணயம் பண்ணி கொண்டிருக்கிற சாமக்காரர்கள், ஜெப வீரர்கள், யுத்த வீரர்கள் எப்பொழுது விடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களைப் போல என் ஆத்துமா என் கர்த்தருக்காக காத்திருக்கிறது என்று தாவீது இங்கே பாடுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஒருவேளை நீங்க அப்படி இருக்கலாம், உங்க சூழ்நிலை இருக்கலாம். ஒவ்வொரு நாளும் எப்பொழுது எங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்கும், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையெல்லாம் ராக்காலத்தை போல இருக்குமானால்
இருளை போல இருக்குமானால் எப்பொழுது விடியும் என்று காத்துக் கொண்டிருக்கிற அனுபவத்தில் இருப்பீர்கள் என்று சொன்னால் இதோ உங்களுக்கு ஒரு விடியல் காத்திருக்கிறது. தாவீது சொல்லுகிறான், விடியலுக்காக என் ஆத்துமா காத்திருக்கிறது, கர்த்தரை நோக்கி காத்திருக்கிறது. என் அன்பு தேவ பிள்ளையே, உங்களுக்கு ஒரு விடிவு காலம் வேண்டும் என்று சொன்னால், ஒரு விடியற் காலத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு பகற்காலத்தின் வெளிச்சத்தை போல ஒரு ஆசீர்வாதத்தை, ஒரு சுகத்தை, ஆரோக்கியத்தை, நன்மைகளை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் உங்கள் ஆத்துமா ஆண்டவரை நோக்கி காத்திருக்க வேண்டும், கர்த்தரை நோக்கி காத்திருக்க வேண்டும். கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த இயேசு கிறிஸ்துவை நோக்கி காத்துக் கொண்டிருக்க வேண்டும். எனக்கு ஒரு விடியல் எப்பொழுது வரும் என்று சொல்லி விடியலுக்காய் காத்திருக்கிற சாமக்காரர்களைப் போல நீங்கள் தேவனை நோக்கி காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் உங்களுடைய எல்லா காரியத்துக்கும் ஒரு விடியல் உண்டு. விடியல் உண்டு தேவ பிள்ளையே, என் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒரு விடியல் உண்டு. அதே வசனத்தில் கீழே சொல்லுகிறார், 7வது வசனத்தில் சொல்லுகிற பொழுது வசிக்கலாம். இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, இஸ்ரவேல் கர்த்தரை நம்பி இருப்பதாக, கர்த்தரிடத்தில் கிருபையும், கர்த்தரிடத்திலே கிருபையும், அவரிடத்திலே திரளான மீட்பும் உண்டு என்று இங்கே பார்க்கிறோம். விடியற் காலத்திற்காய் காத்திருக்கிறது போல, சாமக்காரரை போல என் ஆத்துமா கர்த்தருக்காய் காத்திருக்கிறது என்று தாவீது சொல்லுகிறாரே, அந்த தாவீதினுடைய ஆத்துமா ஏன் தேவனுக்காக காத்திருந்தது என்று சொன்னால் அவரிடத்திலே திரளான மீட்பு உண்டு, கிருபை. அவருடைய கிருபைக்கு காத்திருக்க வேண்டும், கர்த்தருடைய மீட்புக்கு நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய மீட்புக்காகவும் நீங்களும் நானும் காத்திருப்போம் என்று சொன்னால் ஒரு விடியல் உண்டு. உடைய வாழ்க்கையிலே, உடைய பிள்ளைகளுடைய காரியத்திலே, உடைய குடும்பத்திலே எல்லாவற்றுக்கும் ஒரு விடியல் உண்டு. தேவ பிள்ளையே, எப்பொழுது விடியும், எனக்கு ஒரு விடிவு காலம் பிறக்காதா என்று சொல்லி ஏங்கி தவிக்கிற தேவ பிள்ளைகளே, இதோ உங்களுக்கு ஒரு விடியல் காத்திருக்கிறது. அந்த விடியலிலே தேவனுடைய கிருபையும் தேவனுடைய அளவில்லாத மீட்பும் இருக்கிறது. அவைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால், அவைகளுக்கு சுதந்திர வழிகளை வேண்டும் என்று சொன்னால், அவைகளை பெற்று அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், சாமக்காரர்களைப் போல எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற அந்த அனுபவத்திலே, தேவனுடைய பாதத்திலே எனக்கு ஒரு விடிவு காலம் எப்பொழுது வரும், அவருடைய கிருபைக்காக மீட்புக்காக நான் காத்திருக்கிறேன், என் ஆத்துமா காத்திருக்கிறது, என் குடும்பம் காத்திருக்கிறது என்று நீங்கள் காத்திருக்கிறீர்களா? தேவனுடைய பாதத்தில் உன் பிள்ளைகள் காத்திருக்கிறதா? உங்களுடைய பிள்ளைகளை காத்திருக்க சொல்லுங்கள், உங்களுடைய குடும்பத்தை காத்திருக்க சொல்லுங்கள், உங்களுடைய கணவரை காத்திருக்க சொல்லுங்கள். என் அன்பு தேவச்சனமே, காத்திருக்கக்கூடிய அனுபவம், காத்திருக்கிற பொழுது கர்த்தருக்காக காத்திருக்கிறவன் பாக்கியவான். தேவ சமூகத்திலே நீங்கள் காத்திருந்தால் ஒரு நல்ல விடியல் காலத்தை காண முடியும். ஏசாயா சொல்லுகிறார், 58ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார், விடியற்காலத்து வெளுப்பை போல என்று. என் அன்பு சேவச்சனமே, விடியற்காலத்தின் வெளுப்பை போல உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்க வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கை மகிமையாயிருக்க வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கை ஆரோக்கியமாயிருக்க வேண்டுமா? உன்னுடைய வாழ்க்கை சௌக்கியமாயிருக்க வேண்டுமா? நீங்கள் சுகத்தை பெற வேண்டுமா? கடனிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? நோயிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? பிசாசின் பிடியிலிருந்து, பில்லி சூனியத்திலிருந்து, மாந்திரிகத்திலிருந்து, செய்வனைகளிலிருந்து நீங்கள் விடுதலை பெற வேண்டுமா? தேவனுடைய பாதத்திலே சாமக்காரர்களைப் போல நீங்கள் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் ஒரு நல்ல விடியலை உங்களுக்காக வைத்திருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் கண்ணீர் துடைக்கப்படும், உன் வேதனை உன்னை விட்டு நீக்கப்படும், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். தேவ பிள்ளையே, கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உனக்கு கிருபையையும் மீட்பையும் கொடுக்க வல்லவராகவே இருக்கிறார். அந்த மீட்புக்காக, அந்த அளவில்லாத கிருபைக்காக, திரளான மீட்புக்காக சாமக்காரர்களைப் போல எப்பொழுது விடியும் என்று காத்திருக்கிற அந்த அனுபவத்திலே உன் ஆத்துமா, உன் ஆவிக்குரிய ஜீவியம், உன் ஜெப வாழ்க்கை, உன் வேத வாசிப்பு தேவ சமூகத்திலே அந்த அனுபவத்தில் இருக்கும் என்று சொன்னால் திரளான மீட்பும் திரளான கிருபையும் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும்
உனக்கும் உன் சந்ததிக்கு உண்டு என்று வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ சாமக்காரர்களைப் போல காத்திருக்கிறாயா? என் அன்பு தேவச்சனமே, தேவ சமூகத்தில் நீ காத்திருந்தால் கர்த்தர் பலத்த பெரிய காரியங்களை செய்வார். சோர்ந்து போகாதே மகனே, மகளே. இயேசு கிறிஸ்து உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டார். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். உங்களுக்கு ஒரு விடிவு காலம் காத்திருக்கிறது. உனக்கு ஒரு விடிவு காலம் காத்திருக்கிறது. ஒரு நாள் வாழ்நாள் முழுவதும் இருளின் அனுபவமான ரக்கலமாய் போய்கொண்டிருக்கிறதா? கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் துயரத்தோடும் பாரத்தோடும் என் வாழ்க்கையே ஒரு சுமை நிறைந்த வாழ்க்கை என்று நிறைந்து கொண்டிருக்கிறாயோ? எல்லா சுமைகளையும் நானே சுமக்கிறேன், ஒரு பாரமுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று துக்கப்பட்டு கொண்டிருக்கிறாயா? இதோ உனக்கு ஒரு விடியல் இருக்கிறது. உன் துக்கம் உன்னை விட்டு நீங்கும்படியாக, உன் சுமை உன்னை விட்டு நீங்கும்படியாக, உன் சுமையெல்லாம் லகுவாக்கும்படியான ஒரு விடியல் கர்த்தர் உனக்காக வைத்திருக்கிறார். நீ சாமக்காரர்களைப் போல தேவனிடத்திலே காத்திருப்பாய் என்று சொன்னால் உனக்காக கிருபையும் மீட்பும் அளவில்லாமல் காத்திருக்கிறது. தேவ பிள்ளையே, நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். எல்லா வியாதியும் குணமாக்குறவர் இயேசு உன் கூடவே இருக்கிறார். உன்னை தேடி வந்து உன் பட்சமாய் வந்து உனக்கு மீட்பை கொடுக்கிறவர், உன்னை மீட்க வல்லவராயிருக்கிறார், உனக்கு கிருபை அளிக்க வல்லவராயிருக்கிறார். தேவ பிள்ளையே, குழந்தை பாக்கியத்தை கொடுத்து உன்னை ஆசீர்வதிக்க வல்லவர், திருமண காரியங்களை நடத்தி கொடுத்து ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவர், உங்கள் குடும்பத்தை உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கிறவர். வீடு வாசல் பொன் பொருள் எல்லா பண ஆஸ்தி அந்தஸ்தை இழந்து இருக்கிறாயா? அவைகள் எல்லாம் மீண்டும் ஒரு விடியலை போல உனக்கு புதுப்பிக்கப்படும். கர்த்தர் மீண்டுமாக உனக்கு கொடுத்து ஆசீர்வதிக்க வல்லவர். தோல்வி அடைந்து விழுந்து கிடக்கிற மகனே, மகளே, உன்னை ஜெயம் எடுக்க கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நீ வெற்றி பெறுவாய். வெற்றியை நீ சுதந்திரிக்க போகிற. இதோ உனக்கு ஒரு விடியல் காத்திருக்கிறது. நீ தேவனுடைய பாதத்திலே சாமக்காரர்களைப் போல ஒரு வெற்றிக்காக, வெற்றியின் ரகசியத்தை பெற்றுக் கொள்வதற்கு தேவ பாதத்திலே நீ காத்திருந்தால் உனக்கு ஒரு விடியல் காத்திருக்கிறது. கிருபை இருக்கிறது. தேவனுடைய மீட்பு உன்னோடு கூட இருக்கிறது. தேவ பிள்ளையே, அவரிடத்திலே கிருபையும் மீட்பை நீ பெற்றுக் கொண்டால் உன் வாழ்க்கையில என்னைக்கும் ஜெயம்தான். உன் வாழ்க்கையில என்னைக்குமே வெற்றிதான். எல்லா தோல்விக்கும் நிகராய் ஒரு வெற்றி வந்து உனக்கு சமப்படுத்தும். இழந்து போனதையெல்லாம் மொத்தமாக ஒரே காரியத்தில் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். உன் பொருளாதாரத்தை ஆசீர்வதிப்பார். உன் கடனில் இருந்து உனக்கு விடுதலை தருவார். வீடு வாசலை ஏற்படுத்தி தருவார். இழந்து போன பொன் பொருள், நிலம் பொருள், வீடு வாசலை எல்லாம் கர்த்தர் மீட்டு தருவார். வழக்கிலிருந்து மீட்டு தருவார். எல்லா பிள்ளைசுடைய மாந்திரிக செய்வன கிரியைகள், பிசாசின் கிரியைகள் இருந்து, வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, படுக்கையிலிருந்து, எல்லா மரண கண்ணியிலிருந்து உன்னை விடுவிக்க வல்லவர் உன் பட்சமாய் கடந்து வருகிறவராயிருக்கிறார். உன்னை தேடி வருகிறார். நீ அவரிடத்திலே காத்திருப்பாய் என்று சொன்னால் நீ விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும், சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும், அதிசயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். சேபத்தை விட்டு விடாதீர்கள். வேத வாசிப்பை விட்டு விடாதீர்கள். என் அன்பு தேவ பிள்ளைகளே, என் அன்பு தேவ தாசர்களே, நீங்கள் திறப்பலை நின்று கொண்டே இருக்க வேண்டும். இங்க சாமக்காரர்களைப் போல உடைய ஊழியத்துக்காக, உடைய விசுவாசிகளுக்காக, விசுவாசியுடைய குடும்பங்களுக்காக, ஆத்துமாக்களுக்காக, ஊழியம் செய்கிற பகுதிக்காக, மாவட்டத்துக்காக, மாநிலத்துக்காக, தேசத்திற்காக ஒவ்வொரு நாளும் நீங்கள் திறப்பலை நிற்கிற பொழுது ஒரு விடியல் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஒரு கிருபை உங்களுக்கு அளவில்லாத கிருபை காத்திருக்கிறது. திரளான மீட்பு உங்களுக்கு காத்திருக்கிறது. தேவதாசர்களே, உடைய ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். உடைய குடும்பத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, யாராயிருந்தாலும் சரி, ஆண்டவர் உடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். பெற்றுக்கொள். ஆண்டவர் ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். என் அன்பு தேவச்சனமே, விடியற் காலத்திற்காய் சாமக்காரன் காத்திருக்கிறது போல என் ஆத்துமா கத்திரிக்காய் காத்திருக்கிறது தாவீது சொன்ன அந்த அனுபவத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் நீங்கள் காத்திருந்து சொன்னால் கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்படியே ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடுவோம். கிருபை நிறைந்த இரக்கமுள்ளவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. அருமையான உம்முடைய அன்பு பிள்ளைகள் கர்த்தாவே வேதனையோடு துக்கத்தோடு இருக்கிறார்களப்பா. உடைய பிள்ளைகள் வேதனை எல்லாம் மாறட்டும். சமாதானம், சந்தோஷம், ஒரு நல்ல விடியல் உண்டாகட்டும். ஆசீர்வதி. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். God bless you.